நமது சனநாயக நாட்டு சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சேன்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை எதிர்த்து யாரெல்லாம் போட்டியிடுவார்கள் என்பதை பார்ப்போம் வாருங்கள் சகோதர சொந்தங்களை. சுயாட்சி லட்சியம் கொண்ட இயக்கத்தில் கட்சி கூட்டங்களைப் போல தலைவர் தொண்டர் என்ற ஆதிக்கம் நிறைந்த பொறுப்புகள் இல்லாமலும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் போல் இல்லாமலும் சுயாட்சிகளாகவே இயக்கம் இயங்குவதால் யாருக்கும் அடிமை இல்லை. அனைத்து மக்களின் விருப்பப்படி அறிவு தகுதி அடிப்படையில் இயக்க பொறுப்பாளர்களும் மன்ற உறுப்பினர்களும் சனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுவதால் அவரவர் தன் கடமை அறிந்து சரியாக பணியாற்றக்கூடியவர்களாக செயல்பட வேண்டும் என்பதால் அரசு பணியாளர்களாக செயல்படுவார்கள். அவர்களுக்கு சம்பளமும் வழங்குவதற்கு அரசு மூலம் சிபாரிசு செய்யப்படும். மேற்படி இயக்க பொறுப்பாளர்களை எதிர்த்து பொதுமக்கள் அனைவரும் சுயாட்சிகளாக இயக்கம் நிர்ணயித்த செலவை செய்து டெபாசிட் தொகை இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற்று பல மன்றங்களுக்கும் அவர்கள் உறுப்பினர்களாக பணியாற்ற வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த கட்சி கூட்டங்களைப் போல ஒரு கட்சி சுயாட்சியாக தன் தொண்டர்கள் நின்றால் அவர்களை பதவி விலகி வைப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த இயக்கத்தில் அப்படி இல்லை. ஏனென்று கேட்டால் பொறுப்பு பெற்றவர்களை தவிர உறுப்பினராக இருக்கும் அனைவரும் வேண்டுமென்றால் சுயாட்சியாக போட்டியிட்டு கொள்ளலாம். இயக்கம் நிர்ணயித்த குறைந்த செலவை செய்து டெபாசிட் தொகை இல்லாமல் வேட்பாளராக நின்று உன் திறமை இருந்தால் வெற்றி பெற்று பிரதமராகவும் முதல்வராகவும் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் சார்பில் பிரதமர், முதல்வர், ஜனாதிபதி, கவர்னர், மத்திய மந்திரி, மாநில மந்திரி அனைவரும் மக்கள் அளிக்கும் வாக்கின் அடிப்படையில் ரேங்க் அடிப்படையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் சாதாரண ஒரு பொதுமக்கள் கூட வாக்கின் எண்ணிக்கையில் ரேங்க் அடிப்படையில் வெற்றி பெற்று விட்டால் பிரதமராகவும் முதல்வராகவும் கவர்னராகவும் ஜனாதிபதியாகவும் பொறுப்பேற்பதற்கு நிறைய தேர்வாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.